ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு கன்னட ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான ஆகே அப்படிங்கிற படத்தை நடுக்கம் அப்படிங்கிற பேர்ல இப்ப வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. KM சைத்தன்யா டைரக்ஷன்ல சிரஞ்சீவி சார்ஜா, ஷர்மிளா மாண்ட்ரே, அச்சுத் குமார் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியா இருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 12 minutes இருக்கு. இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். ஷர்மிளா ஒரு சிங்கிள் மதரா இருக்காங்க. இவங்களுடைய பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் சரி செய்யறதுக்காக ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில இவங்க இருக்காங்க. இவங்களுடைய லைஃப்ல சில அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அர்ஜுன் ஒரு ஆர்டிஸ்டா இருக்காரு. இவர் லண்டன்ல மாயா அப்படிங்கிற ரியல் கோஸ்டுடைய ஸ்டோரிக்கு புக் இல்லுஸ்ட்ரேஷன் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு பேருடைய பாதைகள் கிராஸ் ஆகும்போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. இந்த கதையை எங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல, அது வேற ஒன்றும் இல்லைங்க. 2015ல நயன்தாரா ஆரி இவங்க ரெண்டு பேருடைய நடிப்புல வெளியான மாயா படத்துடைய அபிஷியல் ரீமேக் தான் இந்த படமே. மாயா படமே எடுத்துட்டீங்கன்னா ஒரு கொரியன் படத்துடைய இன்ஸ்பிரேஷனா எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். சோ அந்த மாயா படத்துடைய ரீமேக்கை மறுபடியும் தமிழ் டப்பிங்ல நம்மளுக்கு எதுக்கு அமைச்சிருக்காங்கன்னு தெரியல. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்துருக்காங்க. நீங்க தமிழ் வெர்ஷன் ஆல்ரெடி பார்த்திருந்தீங்க அப்படின்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி பார்த்த விஷயமா தான் இருக்கும். சஸ்பென்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்துல பெருசா உங்களுக்கு இருக்காது. நீங்க ஆல்ரெடி பார்த்த ஒரு படத்தை வேற ஆக்ட்ரஸ் வச்சு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த படத்துல லண்டன்ல எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்டா டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மாயா படத்துல கலர் கரெக்ஷன் பண்ணப்பட்ட காட்சிகள் நிறைய ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். அது இந்த படத்துல மிஸ்ஸிங்கா இருக்கு. ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. படத்துல வச்சு எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஒரிஜினல் வெர்ஷனுக்கு இந்த படம் ஜஸ்டிஸ் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் நீங்க மாயா படம் பார்க்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு முறை பார்க்குற ஒரு ஹாரர் படமா தான் வந்திருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்கானட் இல்லை. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். நடுக்கம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.